அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி வந்து இது கோழிட ஈரல். இது என்ன பெருட்டினாப்பில் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்க எப்படி செய்கிறேன் பாப்போம். ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை, கலாம்பூர், ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு போல் போட்டு கொஞ்சம் தட்டி அதை போட்டு அப்புறம் பச்சஞ்சி வெங்காயம் இடித்தது போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதங்க விடணும். கொஞ்சம் வதங்கின போகிறோம் வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் ஸ்லைஸை கட் பண்ணது போடணும். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கின போகிறோம் அப்புறம் 3 பச்சை வச்சுக்காய் மெல்லிசு அரைஞ்சது வெட்டி போடணும். 3 ஈரல் கழுவினது நல்ல மஞ்சளெல்லாம் போட்டு கழுவி தண்ணியை வடி விட்டுட்டு அதை போடணும். நல்லா ஆகப்பையால் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளிக்காய் வெட்டினது போடணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கொச்சத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அவ்வளோ உரப்பிக்காது. போட்டெல்லாம் பெரட்டி நாங்கள் இதுக்கு ஒரு தண்ணியும் ஊற்றவே இல்லை. இப்போ தக்காளியை போட்டு சுட்டி தண்ணி விடும். எல்லாம் பெரட்டிட்டு கொஞ்சம் பூட்டி வைக்கணும் வேகிறதுக்கு. தக்காளிக்கெல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு. பாருங்க தண்ணி விட்டிங்க நல்லா. இப்போ அந்த தண்ணியிலே வதங்கணும். அந்த தண்ணியிலே வேக விடணும். வேக விட்டுட்டு இப்போ பூட்டு வச்சுட்டு திறந்து வச்சு கொஞ்சம் வேக விடணும். அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு. இதுக்கு மிச்சம் டைம் போகாது, சுருக்க பண்ணி முடியும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வெந்து முடிஞ்சிடும். தண்ணி நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ண தயக்கி இவ்வளோ தான். ஆனால் கடைசிக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் இடித்த மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஒசக்கால் தூவி விடுவோம். அப்போ நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் போட்டு காட்ட மறந்துட்டு. செஞ்சு பார்த்து நல்லா ஐக்கன்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.